மோடி ஜி, மோடி ஜி, மோடி ஜி, மோடி ஜி. பலகாலமாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற பிரசாத் அண்ணன் அவர்களே, ஒவ்வொருவரும் தமிழகத்தினுடைய எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எங்கள் இளம் சிங்கம் அண்ணாமலை IPS அவர்களே, தென்சென்னை மாவட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவர் இது வீர தமிழச்சி அமர் தொழிற்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். பார்த்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் அவர்கள் வீரவரை ஆற்றுவதற்கு முன் நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கருநாரதன் அவர்கள் அனைவரும் வரவேற்று பேசுவார். அதே போல இப்போ இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தினார். இது இப்படி சொல்றாங்க, நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதுல 87% மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய போன ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு 1,10,000 கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி. காரணம் என்ன? நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும், கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் மாசம் பட்ஜெட் போட்டு பால் கணக்கு, பேப்பர் கணக்கு, டிவி கணக்கு, ஸ்கூல் கணக்கு, பெட்ரோல் கணக்கு, அதில் எல்லாம் சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது 2005-6 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2006-7 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2007-8 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008-9 ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2009-10 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம்.